நான் சிந்திக்கிறது, நான் பேசணும்னு நினைக்கிறத நான் தமிழில் சிந்திச்சுட்டு தான் பேச முடியும். அதுக்கு எனக்கு ஒரு பேரியர் இருக்குது. அந்த பேரியர் இல்லாமல் நான் இருக்கணும்னா என்னோட வாசிப்புல தமிழ் இருக்கும். அப்புறம் ஒரு மித்து, ராமாயணம் ஒரு மித்துன்னு அது வேற விஷயம். அது வேற விஷயம். ஆனால் அந்த கேரக்டர் வடிவமைக்கப்பட்ட விதம் வாழ்க்கை ஃபுல்லாகவே தியாகத்துக்காக ஒரு பிறந்த கேரக்டர் பீஷ்மர் கேரக்டர். எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர். அது ஒரு மிகச்சிறந்த கேரக்டர். கண்ணனெல்லாம் விட ஒருபடி மேலே பீஷ்மர். அந்த பெண்ணோட தாய் அவளை தீட்டுருவா. அந்த நிலைமையிலேருந்து தீட்டுறதற்கு சொல்லுவாள், தலையில் தண்ணி ஊற்றிட்டு நீ போடி உள்ள, உனக்கு ஒன்றும் இல்லை. 13 சிறுகதைகள் இருக்கும் அந்த அறம்ன்ற புத்தகத்தில். இந்த 13 சிறுகதைகளில் கிட்டத்தட்ட ஒரு 12 சிறுகதைகளை நீங்கள் அழுகாமல் வாசிக்கவே முடியாது. நீங்கள் மகாபாரதம் அப்படியே உள்டா வரும். அந்த புத்தகத்தில் துரியோதனன் தான் மிகச்சிறந்த மனிதனாக இருப்பார். துரியோதனன். ஆமாம். பாண்டவர்கள் எல்லாம் அப்படியே ஆப்போசிட்ல இருப்பாங்க. அப்ப நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்க, அதுதான் உண்மையான மகாபாரதமா இருந்திருக்க முடியும்னு தோன்ற அளவுக்கு ஒருத்தரால புத்தகம் எழுத முடியும்னா அந்த புத்தகத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. நான் உங்களுக்கு, நீங்க 4 பேர் முன்னால பேசுற போல புத்தகங்களை வாசிக்காம பேசுற போலையும் புத்தகங்களை வாசிக்கிற போல பேசுற போலையும் அந்த ஆப்போசிட் இருக்கவங்களுக்கு கொடுக்குற ரியாக்ஷன் இருக்கு இல்லையா, அதுல இருந்தே தெரியும் அவங்க எந்த அளவுக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்காங்க, புத்தகத்தை பற்றி நேசிக்கிறாங்க அப்படின்றது தெரியும். ஏன் தேனி மாவட்டத்தை பற்றி நான் வெளியில் அதிகமாக படித்ததில்லை. நான் என்னோட ஒரு 38 வயசுல நான் படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நான் தேனி மாவட்டத்தை அப்படி அச்சு அசலா என் மக்கள், என் மனிதர்கள், என் பிள்ளைய, எங்கள் ஆத்தா, எங்கள் அப்பா, எங்கள் சியா, இவங்க எல்லாம் வாழ்கிறாங்கன்னு நான் வாசித்த புத்தகம் கள்ளிக்காட்டு இதிகாசம். ஒரு கேரக்டர் நீங்கள் சினிமாவில் உருவாக்குற கேரக்டர்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பக்கத்தில் கூட நிற்க முடியாது சார். அந்த கேரக்டரை எப்படி வடிவமைச்சான், எழுதுனவன் எப்படி வடிவமைச்சான். ராவணனுக்கு சீதா அவன் பெத்த பொண்ணு. அந்த பொண்ணை பிரியக்கூடாதுன்றது வாழ்ந்துக்கிட்டே இருப்பான். ஏதோ ஒரு சமயத்தில் ஜாதகப்படி அவன் பிரிய நேர்ந்துடும். அது பிரிஞ்ச உடனே தன் மகளை மறுபடியும் அவன் சந்திக்கிறது காட்டலாம். அன்பார்ந்த பி குட் சேனல் நேயர்களுக்காக ஒரு புத்தக காதலரை இன்றைய தினம் உங்களிடம் அறிமுகம் செய்துள்ளோம். ஜேஎஸ்டி அன்பழகன். இவர் ஒரு பொறியாளர், இவர் ஒரு புத்தக காதலர், இவர் ஒரு தொழிலதிபர், இலக்கிய விமர்சகர், சிறந்த உரை வீச்சாளர். இப்போது அவரிடம் பேச இருக்கிறோம். இவருக்கு பிடித்த விஷயங்கள் 3. 1 புத்தகம், 2வது புத்தகம், 3வது புத்தகம். புத்தகம் மட்டுமே இவருடைய முதல் காதலி, முதல் மனைவி, எல்லாமே எல்லாமே எல்லாமே. இப்போது அவரிடம் நேரடியாக. வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா. பி குட் சேனலுக்காக உங்களை சந்திக்கிறேன் சார். சந்தோஷம். உங்களுடைய ஞாபக சக்தி மிகவும் பெரிதென உங்களுடைய நண்பர்கள் என்னிடம் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். 10 ஆண்டுகளுக்கு முன் வாசித்த புத்தகத்தை கூட பக்கம் விடாமல் அப்படியே ஒப்பிக்கக்கூடிய, அல்ல அப்படியே நேசித்ததை வாசிக்கக்கூடிய, சொல்லக்கூடிய திறமை உங்களிடம் உண்டு என்று சொல்ல கேட்டிருக்கிறேன். அந்த ஞாபக சக்திக்கு என்னுடைய முதல் வணக்கம். வணக்கம். உங்களுக்கு பிடித்த புத்தகம் ஒரு 3 சொல்ல முடியுமா? மிகச்சிறந்த புத்தகம் கவிஞர் எழுதிய கருவாச்சி காவியம், கள்ளிக்காட்டு இதிகாசம். அது 2 ஒன்றா வச்சுக்கலாம். இன்னொன்று ஜெயகாந்தன் எழுதுகிற அக்னி. அதாவது ஒரு பெண்ணை அந்த புத்தகத்தோட எக்ஸாக்ட் நேம் சிறுகதையில் தொடருது. அவரோட சிறுகதை 1, சிறுகதை 2 இருக்கும். அதில் வர்ற ஒரு பெண் அவள் சூசகமாக, அதாவது அவளை மானமுகப்படுத்தப்பட்டிருப்பாள். அந்த பெண்ணோட தாய் அவளை தீட்டுருவா. அந்த நிலைமையிலேருந்து தீட்டுறதற்கு சொல்லுவாள், தலையில் தண்ணி ஊற்றிட்டு நீ போடி உள்ள, உனக்கு ஒன்றும் இல்லை. ஏன் காலில் ஏதாவது பட்டால் நம்ம காலை வெட்டியாக எரிஞ்சிடுறோம், அந்த மாதிரி தான் உனக்கு நேர்ந்தது போன்னு சொல்லுவாள். அந்த ஜெயகாந்தனோட புத்தகம். 3வது ஜெயமோகனோட அறம்ன்ற புத்தகம். 13 சிறுகதைகள் இருக்கும் அந்த அறம்ன்ற புத்தகத்தில். இந்த 13 சிறுகதைகளில் கிட்டத்தட்ட ஒரு 12 சிறுகதைகளை நீங்கள் அழுகாமல் வாசிக்கவே முடியாது. அவ்வளவு சிறந்த புத்தகம் அறம் புத்தகம். அறம். எனக்கு ரொம்ப நேசப்பட்ட எழுத்தாளர் கவி பேரரசு வைரமுத்து. உங்களுடைய நண்பர் என்பதாலா? உங்களுடைய நண்பர் என்பதால் அல்ல. அவரோட எழுத்தை நேசிச்சுட்டு தான் அவரை நான் சந்தித்தேன். அவர் எழுத்து தான் முக்கியம். அவரை நான் படித்து, அவரோட இதுவரை நான்லேருந்து, அவர் 28 வயசுலேயே அந்த புத்தகத்தை எழுதிட்டார். இதுவரை நான், அதை நான் வாசிக்கிறோம். எனக்கு ஒரு 38 வயசு இருக்கும்.
அதில் வந்து ஒரு கேரக்டர் நான் மறக்க முடியாத கேரக்டர்ஸ். அது நான் அனுபவித்த மாதிரியே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். அதிலிருந்து அவருடைய இந்த குலத்தில் கல்லறிந்தவர்கள், அவருடைய புத்தகங்கள் வாசிக்காத புத்தகங்களே இருக்குது. அத்தனை புத்தகத்தை வாசிச்சிருக்கேன். அவர் வாசித்து அவரை நேசித்ததுக்கு அப்புறம் தான் நான் அவரை சந்தித்தேன். இதுதான் நேசித்தேன். அதனால தான் நண்பர்கள் மிக நேசித்திருக்கிறேன். எழுத்துக்கள் தான் உங்களை வந்து ஒன்று சேர்த்திருக்கிறேன். ஆமாம், மிக்க சந்தோஷம் சார். ராமாயணத்தில் உங்களுக்கு பிடித்த கதாபாத்திரம் சார்? சீதை சார். சீதை. காரணம் சார்? அவரை எல்லாரும் பத்தினி பெண் அப்படின்னு சொல்கிறத விட தன்மானத்துக்காக வாழ்ந்த பெண் அவர். அதாவது ராமாயணத்தில் ஒரு இடத்துல ராமனை காட்டுக்கு போக சொல்லிடுவார் தசரதன். அவரை காட்டுக்கு போக சொன்னே ராமன் என்ன பண்ணுவார், அந்த காலத்தில் வாழ்ந்த அந்த விஷயங்களை சொல்கிறேன். அவர் ஒவ்வொரு இடமா போய் அவர் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லிட்டு வருவார். தாயிட்ட போவார், அவனை சின்னம்மாட்ட போவார், சித்திகிட்ட போவார், அவர் தந்தைகிட்ட சொல்லுவார். எல்லாத்தையும் சொல்லிட்டு ஒவ்வொருத்தையும் ஓடுவார். கடைசியாக சீதைகிட்ட வருவார். ராமன் சீதைகிட்ட வருவார். சீதை, நான் போய் வர்றேன், பரதன் இந்த நாட்டை ஆள்வான், நீ பார்த்துக்கொள் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு சீதை சொல்லுவா, டேய் முட்டாள், என்னை விட்டுட்டு நீ எங்கடா போகிற, இப்படியே சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு பதத்தை ஒரு பதத்தை உருவாக்குவாங்க. ஒரு ஸ்திரீ மாதிரி பேசாதரா ராமாண்டோ, ஸ்திரீனா ஒரு பெண் மாதிரி பேசாதரா ராமா. எங்கள் அப்பா உனக்கு கட்டி கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, உனக்கு ஒரு துன்பம் வரும்போதுல அந்த துன்பத்தை எனக்கு வந்துட்டு தாண்டா உனக்கு வரணும், அதனால் என்னையும் கூட்டிகிட்டு போ. காடுகளில் புல் இருக்கு இல்லையா, அந்த புல் வந்து முள் மாதிரி வளர்ந்துருக்கும். அந்த புல்லை உனக்கு முன்னால் நடந்து நான் மிருது பண்ணிட்டு போகிறேன், நீ அதில் நடந்து வா ராமா அப்படின்னு சொல்லி. அதனால தான் ஒரு ஸ்திரீ மாதிரி என்னை விட்டுட்டு போகாது, என்னை இங்கே விட்டுட்டு போய் உன் தம்பி என்னை பெண்டாளவா. ஏன்னா அந்த காலத்தில் அரசர்கள் கணவர் இல்லைன்னா அந்த பெண்ணோட அது ஒரு நேச்சர். அது வந்து இன்னைக்கு வந்து அதை கம்பேர் பண்ண முடியாது. ஆனால் அப்படி அதெல்லாம் வந்து வால்மீகி ராமாயணத்தில், அது துளசிதாசர் எழுதுனது, அதில் படிச்சிருக்கேன். அதனால ஒரு மிக சிறந்த பெண் கேரக்டர்களில் ரொம்ப சிறந்த விஷயம் சார். அதில் கூனி இருக்காங்க இல்லையா, அவங்க மிக அழகான பெண்ணு தான். கூனு தான் அவங்களுக்கு அழகான பெண்ணு தான். அவங்க இல்லாட்டினா அந்த ராமாயணம் நடந்திருக்குமா? இல்லை. பரதன் ஒரு கேரக்டர் இருக்குமா? இல்லை. பரதன் யாராவது ஒருத்தர் வெளியில வந்திருப்பாரா? அவ ஒரு மகனுக்காக போராடுறான். அவனோட நண்பின்றவங்க அம்மா, அது பரதனோட அம்மா, அவருடைய பிள்ளைக்கு போராடுவாள்ல, அந்த மாதிரி அவ போராடி அவ ஒன்று. பாஞ்சாலி, மகாபாரதத்தில் பாஞ்சாலி இல்லாண்டா பாரத போரே இல்லை, நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸே இல்லை, கிடைக்காது. பாரத கதைகள் இருக்கிற மாதிரி உபகதைகள் வேறு எங்கே சார்? நீங்கள் எங்கே பார்த்தாலும் பார்க்கவே முடியாது. அதனால் பெண்கள் வந்து எப்பவுமே அறிவுஜீவிகள், போற்றக்கூடியவர்கள். பரதனோட அம்மா, அவன் வந்து 3 வரம் கேட்பான். தேவாசுர போரில் வந்து தசரதன் போரிடுவான். அப்போ அவனை வந்து அந்த அசுரர்கள் வந்து வீழ்த்திடுவாங்க. ஒரு இடத்துல அம்பு வச்சு வீழ்த்திடுவாங்க. அவன் தேரில் விழுந்து கிடப்பான். அந்த தேரை ஓட்டுறவா அவன் பரதனோட அம்மா. அவன் ஓட்டிட்டு அந்த அவனை வெளியில் போர்க்களத்தை விட்டு கொண்டு வருவான். அவனை உயிரை காப்பாற்றிடுவான். அப்போ தசரதன் கேட்பான், உனக்கு என்ன வர வேணும் கையில், அதை நான் தருவேன்னு சொல்லுவான். அப்போ அவன் சொல்லுவான், அந்த வரம் இப்போ எனக்கு வேண்டாம், நான் கேட்குறப்போ அந்த வரத்தை கொண்டு வா. அந்த வரத்தை தான் ஏன் மகனை ராஜாவாக்கு, இந்த நாட்டுக்கு ராஜாவாக்கு அப்படின்னு கேட்பான். அந்த வரத்தினால தான் அவன் டிஃபீட் பண்ணப்படுறான் தசரதன். அதனால் ஒரு தாய் மகனுக்கு போராடத்தானே கை. அதனால் அது நேச்சர், அதை நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும். அதனால் பெண்கள் எப்பயுமே அறிவாளிகள். மகாபாரதத்தில் பீஷ்மர் பற்றி சார், அதாவது ஒரு கேரக்டர் நீங்கள் சினிமாவில் உருவாக்குற கேரக்டர்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பக்கத்தில் கூட நிற்க முடியாது சார். அந்த கேரக்டரை எப்படி வடிவமைச்சான், எழுதுனவன் எப்படி வடிவமைச்சான் தெரியல. மகாபாரதம் ஒரு மித்து, ராமாயணம் ஒரு மித்துன்னு அது வேற விஷயம். ஆனால் அந்த கேரக்டர் வடிவமைக்கப்பட்ட விதம், வாழ்க்கை ஃபுல்லாகவே தியாகத்துக்காக ஒரு பிறந்த கேரக்டர் பீஷ்மர் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர். அது ஒரு மிகச்சிறந்த கேரக்டர். அவர் பிறந்ததிலிருந்து மற்றவங்களுக்காக வாழ்ந்த ஒரு மனிதன்னா அவர் தான் சார். ஒரு மனிதன் கண்ணனை விடலாம் ஒருபடி மேலே, அதாவது கடவுளை காட்டிலும் ஒருபடி மேலேயான கேரக்டர். பிறந்த அதாவது தன் தந்தைக்காக தன் திருமணத்தை விட்டு கொடுப்பார், தம்பிகளுக்காக ராஜ்யத்தை விட்டு கொடுப்பார், தம்பிகளுக்காக அடுத்த நாட்டில் வந்து பெண்களை கவர்ந்து வருவார், அந்த பெண்கள்னால சாபம் வாங்குவார், அந்த சாபத்தினால தான் அவர் மடிவார், அந்த பெண்களால் தான் மடிவார், அஸ்தினாபுரத்துக்காகவே வாழ்வார், அஸ்தினாபுரத்திற்காக நடந்த அவமானங்கள்லாம் தாங்கி கொள்வார். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரை இப்போலாம் கேரக்டர் வடிவமைக்கிறீங்க.
முடியாது. இந்த கேரக்டரை அப்பயே எப்படி இப்படி வடிவமைச்சாங்க, இதுல எப்படி இந்த ஒரு நீங்க மகாபாரதத்துல கூர்ந்து படிச்சீங்கனாலோ வாசிச்சீங்கனாலோ தெரியும். அந்த கேரக்டர் நீங்க தனியா எடுத்து பாருங்களேன், அது மாதிரி ஒரு கேரக்டரை உருவாக்க முடியாது. சினிமா தரத்திலோட உருவாக்க முடியாது. இப்போ மகாபாரதம் தவிர்த்து சார் வேற மகாபாரதத்தை ஒட்டி வேற ஏதாவது நீங்கள் வாசித்த புத்தகம் ஏதாவது உண்டா சார்? சார் நான் வாசித்த புத்தகம்னா, புத்தகங்களுக்கு வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய தனித்தன்மை இருக்குது சார். ஒரு புத்தகம் வந்து ஒரு வரலாற்றை மட்டும் இல்லை, ஒரு ஒரு காவியத்தைவோ மாபெரும் காப்பியத்தையோ ஒரு பெரிய காவியங்களையே மாற்றக்கூடிய தகுதி அந்த புத்தகங்களுக்கு இருக்குன்றதுக்கு நீங்கள் மகாபாரதத்தில் கௌரவர்கள்னு சொல்லி ஒரு புத்தகம் இருக்குது. சரி சார். நீங்கள் கௌரவர்கள்ன்ற புத்தகத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அதை எழுதினவர் பேர் வந்து ஆனந்த நீலகண்டன். அவர் ஒரு கேரளா ரைட்டரு. சரி சார். அவர் எழுதின அந்த புத்தகத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா, நீங்கள் மகாபாரதம் அப்படியே உள்டா வரும். அந்த புத்தகத்தில் துரியோதனன் தான் மிகச்சிறந்த மனிதனாக இருப்பார். துரியோதனன். ஆமாம். பாண்டவர்கள் எல்லாம் அப்படியே ஆப்போசிட்ல இருப்பாங்க. அதை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்க, அதுதான் உண்மையான மகாபாரதமா இருந்திருக்க முடியும்னு தோன்ற அளவுக்கு ஒரு தாள புத்தகம் எழுத முடியும்னா அந்த புத்தகத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. நான் உங்களுக்கு அந்த புத்தகம் வேணா நான் கொடுக்குறேன். ஒரு எழுத்தாளர் நினைச்ச எதுவும் செய்ய ஆனந்த நீலகண்டன் ஒரு எழுத்தாளன்றதை விட ஒரு எழுத்து என்ன வேணாலும் சமூகத்தை மாற்ற முடியும். மார்க்சிம் கார்கி எழுதின தாய் படிச்சிருக்கீங்களா? எத்தனை நாட்டில் புரட்சி உருவாகிருக்கு தெரியுமா? அதனால ஒரு தாய் வந்து தன் மகனுக்கு புரட்சி செய்கிற போல் அதை ஹெல்ப் பண்ணுவான். மார்க்சிம் கார்கி எழுதின தாய் புத்தகம். அதே போல் அதே ஆனந்த நீலகண்டன் இதை அசுரர்கள்னு ஒரு புத்தகம் எழுதிருக்கு. சரிங்க சார். அசுரர்கள்னா அது உல்டா ராமாயணம். அந்த ராமாயணத்தில் ராவணனுக்கு சீதை பொண்ணு, ராவணனுக்கு சீதை அவன் பெத்த பொண்ணு. அந்த பொண்ணை பிரியக்கூடாதுன்றது வாழ்ந்துக்கிட்டே இருப்பான். ஏதோ ஒரு சமயத்தில் ஜாதகப்படி அவன் பிரிய நேர்ந்துடும். அது பிரிஞ்ச உடனே தன் மகளை மறுபடியும் அவன் வந்து சந்திக்கிறது காட்டில். சரி. ஒரு மோசமான இவங்களோட நம்ம மகள் வந்து காட்டில் போட்டு கொள்றான்னு தான் மகளை அவர் எடுத்துட்டு போவார். மகளை கூட்டிட்டு போறது தான் அந்த கதை. அப்போ அதை அவ்வளோ சிறப்பாக எழுதியிருப்பார். அதில் ஒரு இடத்துல மண்டோதரியை வந்து இந்த குரங்குகள் தானே போய் ஸ்ரீலங்காவை கேப்சர் பண்ணிருக்கோம், லங்கையை கேப்சர் பண்ணிருக்கோம். இந்த அங்கதன் இருக்கான் இல்லையா, அனுமனோட மகன், வாலியோட மகன் அங்கதன் இருக்கான் இல்லையா, அவங்க எல்லாம் சேர்ந்து அவங்க கூட்டமெல்லாம் சேர்ந்து மண்டோதரியை கற்பழிச்சிருவாங்க. மண்டோதரியை திருப்பி கற்பழிச்சிருவாங்க. மண்டோதரி அந்த கோலத்தில் தான் திருப்பி வந்து அரண்மனைக்கு வருவான். அப்போ அவனுடைய தம்பி சொல்லுவான், இவ சூதகமான பெண், இவளை நீங்கள் அரண்மனைக்குள்ள அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க தம்பி விபீஷணனை சொல்லுவான். அதுக்கு ராவணன் என்ன சொல்லுவான் தெரியுமா? டேய் முட்டாள், அவன் மனதால சூதகமானவன் இல்லடா, உடலால் மட்டும்தான் சூதகமான. அவன் இங்கே தான்டா இருப்பான். எந்த காலத்தில் எப்படிப்பட்ட எழுத்தை எங்கனை கொண்டு போய் கொடுக்குறாங்க. அவ்வளோ அற்புதமான எழுத்து. நீங்கள் அந்த புத்தகத்தில் படிச்சீங்கன்னா உண்மையான ராமாயணம் அதுவாக தான் இருக்கும். நீங்கள் அசுரர்கள்ன்ற ஒரு புத்தகம், அது எழுத்தாளர் எழுத்தின் வன்மை தான், எழுத்தோட சிறப்பு. அது நீங்கள் அப்படித்தான் மகாபாரதத்தை எழுதியிருக்க முடியுமோ நீங்கள் சிந்திக்கிற அளவுக்கு அந்த புத்தகம் இருக்கும். அந்த கௌரவர்கள் அசுரர்கள் கௌரவர்கள் ரெண்டுக்குமே மாற்று எழுதியிருக்காரு அவர். வாசிப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? அதாவது ஒரு மனிதனோட உலகத்துக்குள்ளே போகணும்னா, அதாவது இப்போ நம்ம மனிதன்ற ஒரு நிலையில் இருக்கோம், நம்ம மனித உலகத்தில் இல்லை. மனித உலகத்தில் ஒரு கல்ச்சரான, ஒரு நாகரிகமான, ஒரு முற்போக்கான, ஒரு சிந்தனை உள்ள ஒரு உலகத்தில் வாழணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் புத்தகங்கள் வாசித்து உங்களை திருத்திக்கிட்டீங்கன்னா போதும். உங்களை சரி பண்ணணும். புத்தகத்தில் வாசிக்க உங்களுக்கு அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த அறிவு வளர ஆரம்பிச்சிடும். நீங்கள் 4 பேர் முன்னால் பேசுகிற போல புத்தகங்களை வாசிக்காமல் பேசுகிற போலையும் புத்தகங்களை வாசிக்கிற போல பேசுகிற போலையும் அந்த ஆப்போசிட் இருக்கவங்களுக்கு கொடுக்குற ரியாக்ஷன் இருக்கு இல்லையா, அதிலிருந்தே தெரியும் அவங்க எந்த அளவுக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்காங்க, புத்தகத்தை பற்றி நேசிக்கிறாங்க அப்படின்றது தெரியும். கள்ளிக்காட்டு இதிகாசத்துக்குள்ளே கொஞ்சம் போவோம் சார். கொஞ்சம் இந்த கள்ளிக்காட்டு இதிகாசத்துக்கு பேசலாங்க. கள்ளிக்காட்டு இதிகாசம் வந்து ஒரு வகையான மிகப்பெரிய காப்பியம். ஒரு தாத்தா பற்றி, ஒரு குடும்பத்தை பற்றி, வைகை நெய்திக்கரை எப்படி, வைகையில் எப்படி அவர் ஊர் மூழ்கிச்சு, அதில் அவங்க தாத்தா எப்படி அந்த வீட்டை இடிச்சுட்டு வந்தார், அந்த நிலவெல்லாம், அந்த நிலவுன்னா அந்த டோர் அதெல்லாம் அதை இடிச்சுக்கிட்டு இருப்பார். அப்பயே தண்ணி வந்து அவர் இறந்து போயிடுவார். நேட்டிவிட்டி, அதாவது நான் வாழ்ந்த இடம் தேனி மாவட்டம்.
ஏன் தேனி மாவட்டத்தை பற்றி நான் வெளியில் அதிகமாக படிச்சதில்லை. நான் என்னோட ஒரு 38 வயசு தான் நான் படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நான் தேனி மாவட்டத்தை அப்படி அச்சு அசலாக என் மக்கள், என் மனிதர்கள், என் பிள்ளைய, எங்கள் ஆத்தா, எங்கள் அப்பா, எங்கள் சியா, இவங்க எல்லாம் வாழ்கிறாங்கன்னு நான் வாசித்த புத்தகம் கள்ளிக்காட்டு இதிகாசம். அடுத்து அவர் எழுதின கருவாச்சி காவியம். ஒரு பெண் இதுக்கு மேலே கஷ்டப்பட முடியாது அப்படிங்கிறதுக்கு உதாரணம் கருவாச்சி காவியம். அந்த பெண் ஒரு கிராமத்து பெண் தான். அந்த கிராமத்து பெண் எவ்வளவு அறிவானவள்ன்றத கூட அதில் அவர் மிக சிறப்பாக அதில் வர்ற சில விஷயங்கள் கூட நீங்கள் சொல்லலாமே. அதில் ஒரு சாமியார் இருப்பார் சார். அவர் ஞானம் தேடி அலைவார். ஞானம் அறிவை தேடி அலைவார். ஞானம்னா என்னன்றது தான் அவரோட குறிக்கோள். அவர் சுருளிமலையிலிருந்து இமயமலை வரைக்கும் போவார். அது நான் சுருக்கமாக சொல்கிறேன். இமயமலை வரைக்கும் போவார். இமயமலைக்கு போயிட்டு திரும்பி இந்த ஞானம் கிடைக்கலன்ற ஒரு அறிவில் திரும்பி வந்துக்கிட்டு இருப்பார். அப்போ வர்ற வழியில் ஒரு சொக்கத்தையம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கும். அதில் இருக்க ஆட்கள்கிட்ட பேசிகிட்டு இருப்பார். அப்போ அவர் இந்த அறிவான விஷயங்களை பேசுகிற போல அப்போ அந்த ஊரில் சொன்ன, எங்கள் ஊரில் ஒரு கிழவி இருக்கா கருவாச்சின்னு, அவள் வாழ்ந்து முடிஞ்சவ, அவகிட்ட வேணா பேசி பாருங்க, உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவகிட்ட அந்த கிழவிகிட்ட போவார் அவர். அப்போ அந்த கிழவியை போனோடனே அவன் அந்த கிழவியை வந்து சாக்கை விடிச்சு போட்டு, அப்போ அந்த காலத்தில் தானே அந்த சாக்கை விரிச்சு போட்டால் சாமியாரை உட்கார சொல்லுவாள். இந்த பருக்கை அள்ளி வைப்பா, அந்த தண்ணியில் இருக்கும்ல சாப்பாடு, அந்த சாப்பாடை எடுத்து அந்த சாமிக்கு வைப்பா. அதை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே கேட்பார், இந்த ஊரில் நீங்கள் தான் ஒரு அறிவான ஜீவன் சொன்னாங்க, ஓரளவுக்கு வாழ்ந்து கெட்ட ஒரு மனுஷன்னு சொன்னாங்க, அதனால எனக்கு வேணையான ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கிடைக்குமான்னு நான் பார்க்குறேன், இது வரைக்கும் நான் எங்கெங்கேயோ போயிட்டு வந்துட்டேன், கிடைக்கல அப்படின்னு சொல்லுவார். அப்போ அந்த கிழவிகிட்ட கேட்பார். அப்போ ஒவ்வொன்றையும் அவன் இந்த வாழ்க்கையில் நீ வாழ்ந்துட்டியா, தோத்துட்டியா, ஜெயிச்சிட்டியா அப்படிலாம் கேட்குற போல் ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்லுவான். நான் சுருக்கமாக சொல்கிறேன், சொல்லுங்கள். அவன் சொல்கிற அந்த பதிலில் வந்துட்டு அந்த சாமியார் நினச்சி பார்ப்பார். ஒவ்வொரு காப்பியங்கள்லையும் பைபிள்ல இருந்தையும் வர்ற வாசகங்களை இவன் சாதாரணமாக ஒரு கிராமத்து லாங்குவேஜில் சொல்லுவார். கடைசியாக அந்த சாமியார் கேட்பார், அவருக்கு தேவையான அந்த கேள்வி, ஞானம்ங்கிறது அறிவா அனுபவமா அப்படின்னு சொல்லி கேட்பார். அப்படிங்க, ஞானம்ங்கிறது அறிவா அனுபவமா அப்படின்னு கேட்பான். அந்த கிழவி சாதாரணமாக சொல்லுவாள், என்ன சாமி இப்படி கேட்டுவிட்டீங்க, அறிவுன்றதா அடுத்தவன் சொல்லி கொடுக்கறது, அனுபவங்கிறது நம்மளா படித்து தேர்ந்து கற்றுக்கொண்டது அனுபவம், அனுபவங்கிறது தான் ஞான சாமி. ரெண்டுக்கும் வேற வேற இல்லை, இதுவும் அதுவும் வேற வேற இல்லை, ரெண்டும் பக்கத்தில் தான். காற்றுங்கிறது உயிர் இல்லை, காற்றுங்கிறது உயிர் இல்லை, காற்று இல்லாமலும் உயிர் இல்லை. ஒரு அருமையான இடத்தை அப்படி தொடுவார். ஒரு கிராமத்து பெண்ணை இந்த அளவுக்கு அறிவா அனுபவமா சித்தரிக்கக்கூடிய மிகச்சிறந்த எழுத்து கவி பேரரசரோட எழுத்து. அதனாலதான் நான் அவரை நேசிக்கிறேன். மற்றபடி பிரசவ காட்சி, ஐயோ, ஒரு பெண் தனக்குத்தானே எவ்வளவு பெரிய வழி தெரியுமா, காட்டுக்குள்ள போய் அவ அந்த வலி வந்துடும், அவளுக்கு வேற வழி கிடையாது, அந்த விறகு எடுத்துட்டு வந்தா தான் அவள் சாப்பிட முடியும். அப்போ அந்த காட்டுக்குள்ளே போய் அவள் பண்ணுற போதில் அவளுக்கு பிரசவ வலி வந்துடும். தானே அந்த குழந்தையை எடுத்து தானே அதை அதை தூக்கி கையில் ரத்தமும் சதையுமாக கொண்டு வர்றது ஒரு காட்சிப்படுத்திருக்க விதம் மிகச்சிறந்த எழுத்து சார். கவிஞரை மீறின, அதாவது நான் என் நேட்டிவிட்டியோ என்னவோ எனக்கு பிடிச்சிருக்கோ என்னன்னு தெரியல, என் மனதை தொட்ட ஒரு கவிஞர். அதுக்காக மற்ற எழுத்தாளர் எனக்கு பிடிக்காதவங்களோ, ரொம்ப பிடிச்ச எழுத்தாளர்கள் தான். பிற மொழி எழுத்தாளர்களில் உங்களை கவர்ந்த புத்தகம்? சார், புத்தகங்கள் அப்படிங்கிறத விட நான் கவிதை தான் பிற மொழியில். தாகூரோட கவிதைகள் படிச்சிருக்கேன், வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் கவிதைகள் படிச்சிருக்கேன். அதெல்லாம் படித்து நான் எங்கள் ஆங்கிலத்துக்கு உறவாக இருக்கிறத விட தமிழுக்கு உறவாக இருக்கிறது தான் நான் ரொம்ப நேசிக்கிறேன். தமிழில் வாசிக்கிறது, நீங்கள் சரளமாக ஆங்கிலத்தில் உரையாடக்கூடியவர் தான், ஆனால் வாசிக்கிறது தமிழ். அது ஒரு நாள் ஒரு ஆங்கில புத்தகம் வாசிச்சதில்லை எனக்கு என்னமோ அது, அதாவது நான் சிந்திக்கிறது, நான் பேசணும்னு நினைக்கிறத நான் தமிழில் சிந்திச்சுட்டு தான் பேச முடியும். அதுக்கு எனக்கு ஒரு பேரியர் இருக்குது. அந்த பேரியர் இல்லாமல் நான் இருக்கணும்னா என்னோடய வாசிப்பில் தமிழ் இருக்கும். இப்போ நான் உங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறேன்னா நான் ஆங்கிலத்தில் கம்யூனிகேட் பண்ணுவேன், உங்கள்கிட்ட எழுதணும்னா நான் ஆங்கிலத்தில் எழுதி பார்த்துக்குவேன். பட் ஆனால் என்னோடய வாசிப்பு மட்டும் எப்போவுமே தமிழில் மட்டும்தான் இருக்கும். தமிழ் புத்தகங்களை தான் வாங்கி வச்சுருக்கேன். ஒருவேளை ஆங்கில புத்தகங்களை நான் படிக்கணும்னாலும் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ண புத்தகங்களை தேடி பிடிச்சி வாங்கி படிப்பேன், எனக்கு பிடிச்ச புத்தகங்களை. சித்தர்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்?
இந்த பி குட் சேனலில் நல்ல விஷயம்ன்றதுனால நீங்கள் எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி நல்ல எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு உங்களை பணியும்பா கேட்டுக்கொள்கின்றேன்.